ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வெஜிடபிள்ஸை ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்த உடனே மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லைன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நார்மல் வாட்டர்லேயும் கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா அந்த ஈரத்தை ஃபுல்லாகவே தொடச்சிடணும். தொடச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு அதோடய காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தோ காட்டன் கிளாத்தோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமல் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளாத் இல்லைன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஏதாவது நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி எது கிடைச்சாலும், நியூஸ் பேப்பரை விட நார்மல் ஒயிட் பேப்பர் இருக்குல்ல, அதை ஒரு 1-2 போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. எதுக்காகனா அந்த மேலே இருக்க ஈரத்தை அந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதை மாதிரி வச்சிங்கன்னா பச்சை மிளகா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் உருவி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கீழேயும் பேப்பர் வைக்கணும், மேலேயும் பேப்பர் வைக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது நல்லாயிருக்கும். சேம் ப்ராசஸ் தான். மேலே ஒரு கிளாத் இல்லைன்னா ஒரு பேப்பர் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த ஈரம் ஃபுல்லாகவே அந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டை உரித்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே வச்சிட்டாலே போதும். அதில் பேப்பர் போடணும் எதுவுமே அவசியம் கிடையாது. பூண்டை உரித்து அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப நாளைக்கு பூண்டு கெட்டு போகாது, அதே மாதிரி முளைச்சும் வராது. ஸோ நீங்கள் இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா பூண்டும் இஞ்சியும் அதிகமாக இருக்குது உங்கள் வீட்டிலனா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தான் வைக்கணும். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்து நீங்கள் நிறைய லெமன் இருக்குன்னா லெமனை ஜூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருங்க. கசந்தும் போகாது, ரொம்ப நாளைக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி லெமனை ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு ஒரு ஜிப்லாக் பேப்பர் கவர் இருக்கும்ல, அந்த கவரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாது. அந்த மேலே பிளாக்காக அந்த டாட்ஸ் வரவே வராது. தேங்காயை பொறுத்த வரைக்கும் தேங்காயை நீங்கள் துருவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உடச்சிட்டு அப்படியே வச்சாலும் அது கலர் சேஞ்ச் ஆகிடும். துருவிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் இதை யூஸ் பண்ணிடலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ துருவிட்டு ஃப்ரீசரில் தான் வைக்கணும். மறக்காமல் ஃப்ரீசரில் வைங்க. அடுத்து நீங்கள் காஃபி பவுடர் அதெல்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கிட்டு அதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இல்லைனா அது ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக பேக்கெட்டை கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. மசாலா ஐட்டம் எது அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணாலும் இல்லை பேக்கெட்டில் வாங்கிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி இருந்தாலும் அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதில் பூச்சி பிடிக்காது, ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.